ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிற்றமொழி சுடரை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம அபி ஆசைப்பட்டது தான் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வர்றதுக்காக. ஆனால் இதில் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவைப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸை தான் நம்ம வெற்றி கைக்கு கிடச்சிருக்கு சுடரோட பேக்கில் இருந்து. அந்த எவிடன்ஸை வெற்றி கருணாக்கிட்டேயோ அபிக்கிட்டேயோ கொடுத்தா தப்பாக போயிடும் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம பிரபாகரன் கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு. பிரபாகரன் அதை பற்றி அபிக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. அபிக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வெற்றி ஏதாவது சூழ்ச்சி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவனை முழுசாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்ணாவோட அட்வொகேட்டா இதுக்கு முன்னாடி நம்ம பிரபாகரன் தான் இருந்தாரு. ஆனா இப்போ இன்னொரு அட்வொகேட் வந்திருக்காரு. ஆனா அவர் பயங்கர வில்லத்தனமானவரா இருக்காரு. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிற கேஸ் ஜெயிக்கணும் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. அது கெட்டவங்களோ நல்லவங்களோ அதெல்லாம் இல்லை. அவரோட ஃபீஸ் அவர் கேட்கறத கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா பிரபாகரனுக்கு அவர் வெல்விஷர் போல இருக்கு. நிறைய விதங்கள்ல அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேர் திவாகரன். ஆக்சுவலா அவர் இப்போதான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு இந்த ஸ்டோரியில. அவர் ஒரு பாலிசியை வச்சுருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான லாஜிக்கையும் நம்ம கர்ணாவே சொல்கிறாரு. நான் உங்களை நிறைய விதத்தில் பார்த்து பிரமிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறீங்க கர்ணா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் அதாவது பொதுவாகவே லாயர்லாம் நியாயத்துக்கு பாடுபடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எப்போவுமே அநீதிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. அது ஒரு பாலிசியாகவே வச்சுருக்கீங்க. காசு பணத்துக்காக எப்படி வேணாலும் வாதாடலாம். இல்லை நீங்கள் அந்த கேஸில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஓகே. என்ன கேட்டால் நெகட்டிவாக விட பாசிட்டிவ் தானே வேல்யூ அதிகம். அதில் ஜெயிக்கிறது தானே இன்னும் கூட பாயிண்ட் அப்படின்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணத்தை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு நியாயமும் இருக்கும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்கான காரணம் நியாயம் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அநியாயம்தான் நியாயம். நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட பின்விளைவுகளை நல்லாவே யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதனால் இந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு நீங்களே எனக்கு உறுதுணையாக இருப்பீங்க. ஆனால் நல்லது பண்ணுறவங்க இல்லை நல்லவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணாதவங்கெல்லாம் அவங்க கிட்ட எந்த ஒரு பாயிண்ட்டும் நம்ம கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. அவங்க அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நல்லவங்களுக்கு எது சார் வாழ்க்கை? அதனால தான் இந்த மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கேன் நான். எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிக்கோளோட தான் இந்த வேலைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு கூட. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இது சரின்னு தோணுச்சு, அதை செஞ்சுட்ருக்கேன், அவ்வளவுதான். நீங்களே எனக்கு இந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட் கொடுப்பீங்க. ப்ளஸ் நான் என் வேலையை ஈஸி ஆக்கிக்கலாம். என்னோட ஃபீஸும் வந்துடும், அதுவும் டபுளாக கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெரி குட் சார், வெரி வெரி குட். ஆனால் நானும் இப்படி தான் யோசிப்பேன் அப்படின்றாரு கர்ணா. ரெண்டு வில்லன்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இப்போ அபியையும் சுடரையும் என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தான் தெரியல. ஆக்சுவலாக நம்ம கர்ணா ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் பார்வதியை கொலை பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம், அவளுக்கு நான் ஸ்வேதாவை ஆசைப்படுறேங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. அவள் கண்டும் காணாமல் இருந்திருந்தா அவள் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்கலாம். மகேஷ் கூட இந்த வீட்டில் இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் அனுபவிச்சு இருந்திருக்கலாம். என்ன பண்றது, அவ புருஷன் முக்கியம்னு நினைச்சா, நான் ஸ்வேதா முக்கியம்னு நினைச்சேன். அதனால தான் முடிச்சு கட்டிட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப திமிராவும் கர்வமாகவும் பேசுகிறாரு. ஏதோ சாதனை படித்த மாதிரி. தப்பு பண்ணிட்டு இப்போது ஓடுறது ஒளியிறது இதெல்லாம் தேவையா? நீங்கள் இந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பழியை யார் மேலே போடணும்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது அவங்களே பாய்சன் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு தான் நீங்கள் இதை முடிச்சிருப்பீங்க. அந்த அபி குறுக்க வந்ததுனால பழி அவ மேலே போயிடுச்சு. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் யாரும் இந்த கேஸை சந்தேகப்படாமல் தோண்டி துருவாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அபி இதை பண்ணாங்கன்னு அதுவும் அவளோட புருஷனே சாட்சி சொன்னது தான். இன்னமும் அவனை கைக்குள்ளே போட்டு உங்கள் கூடவே வச்சுருக்கீங்கல்ல. உண்மையிலே இதெல்லாம் பெரிய திறமை சார் அப்படின்றாரு திவாகர். அப்போது நம்ம கர்ணா இருந்துட்டு, சரி அதெல்லாம் விடுங்க, இப்போ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் இந்த கேஸில் நீங்கள் தான் உள்ளே வரணும். கண்டிப்பாக அபி எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்கா. அவள் பொண்ணுக்காகவாது அவள் வாழணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க கர்ணா? எனக்கு இது புதுசாக இருக்கே, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி சொல்லலையே அப்படின்றாங்க. அதான் பாயிண்ட்டே. எனக்கு நேற்று தான் இந்த விஷயமே தெரியும் அப்படின்றாங்க. என்னது நேற்று தான் தெரியுமா? இத்தனை நாள் எப்படி தெரியாமல் இருந்துச்சு? குழந்தைக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, இப்போ வெற்றியும் அபியும் சேர்ந்துட்டாங்களா, அதனால தான் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை திவாகர். ஆக்சுவலாக அவள் ஜெயிலுக்கு போன அப்போவே கன்சீவாக இருக்கா. அது எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவளோட குழந்தை யார் என்னங்கிறது தான் எனக்கு தெரியல. இந்த நியூஸை எனக்கு சொன்ன அந்த போலீஸ், அதாவது அந்த ஜெயில் வார்டனே இப்போது கோமா ஸ்டேஜ் போய் அப்படி இப்படின்னு சுயநினைவுக்கு வந்திருக்காங்க. பட் அவங்களால எதையுமே தெளிவாக ஞாபகம் வச்சு சொல்ல முடியலை. பேர் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அபிக்கு குழந்தை இருக்குங்கிறத மட்டும் சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் அது எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நான் டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆனால் கண்டிப்பாக என் பேர் அடிப்படும். நீங்கன்னா கேஸ் சம்மந்தமாக எதுவுங்கிற மாதிரி போயிடும்ல அப்படின்றாங்க. அதுவும் சரிதான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட பேர் என்ன, அந்த பொண்ணு யார், மொத்த டீட்டெயிலுமே உங்களுக்கு தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க எங்கே
ஸ்டே பண்ணியிருக்காங்கங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு. ஆனால் எப்படி அவங்க யார் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும், எங்கே இருக்காங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கருணா கேட்குறாரு. எல்லாம் ஒரு ட்ரை தான், நம்மளால் ட்ரை பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா, ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லாட்டினா சீக்கிரமாகவே அந்த டீட்டெயில் கொடுக்குறேன், இப்போதைக்கு அபியோட பொண்ணு யாருங்கிறத மட்டும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமா க்ளீனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது ஸ்வேதா பார்க்குறாங்க. ஹாய் திவாகர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. நல்லா இருக்கேன் ஸ்வேதா, உங்களுக்கும் கருணாவுக்கும் மேரேஜ் ஆமே, பரவாயில்ல, நல்ல விதமாக அவர் மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. இதையே பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிருங்க, கருணாவோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், மகேஷ்க்கும் ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களை தவிர கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வேறு யாராலையும் அம்மாவாக இருக்க முடியாது, சித்தியாக தான் இருப்பாங்க யார் வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை மனசில் வச்சு தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் திவாகர் அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன், இந்த கேஸில் நான் தான் ஆஜராகலான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, உங்க அக்காவை கொன்னவளை கண்டிப்பா வெளியே விடுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், எப்படியாவது அவளை திரும்ப உள்ள தள்ளுறேன், வேற ஏதாவது கேஸ் இருந்தா கூட சொல்லுங்க, அவ மேல போடுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க அதுக்காக எல்லாம் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க, அவ குற்றவாளி, அவளால எப்படி தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண முடியும், அவளுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கூட கிடையாது, அவ ஏதாவது நினைச்சு பண்ணணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஏண்டா வச்சோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பண்ண தான் போகிறோம் நம்ம அப்படின்றாங்க. கண்டிப்பாக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் வெற்றியும் பிரபாகரனும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க அபிக்கு தெரியாமல். பிரபாகரனும் சொல்கிறாங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அபிகிட்ட சொல்லிடாதீங்க, அந்த விஷயம் நடக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க அப்படின்னு. எனக்கு புரியுது, கண்டிப்பாக உங்களை விட நான் அபியை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் என் கூட பேசுகிறீங்க அப்படின்னா அவள் ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் அப்படின்றாரு பிரபாகரனுமே. அப்போது பிரபாகரன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அபிகிட்ட இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை வெற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னப்போ கூட கருணாவுக்கு சாதகமாக ஏதாவது யோசிப்பான், அவனை முழுசாக நம்பாதீங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்களோட நம்பிக்கை 1% கூட உங்கள் மேலே இல்லை, மேபி மைனஸில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், அவளோட நம்பிக்கையை நான் உடைச்சிருக்கேன், யார் நம்பலனாலும் அபியை நான் நம்பி இருந்திருக்கணும், அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன், இல்லை அபியை பார்த்து பேசியிருந்தேன், இதை பற்றி கேட்டிருந்தேன் அப்படின்னா அவள் எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்லியிருப்பா, அதனால் என் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காது, அவள் வயிற்றில் என் குழந்தை வளருதுன்னு எனக்கு தெரிய வந்திருக்கும், அவள் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்லையே கன்சீவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் 10 மாதத்தில் குழந்தை பிறந்திருக்கு, அவள் அந்த 10 மாதம் கேப்பில் இடையில போயிருந்தாலே அவள் வயிற்றில் குழந்தை இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் கில்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தை விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டாளா என்னன்னு தெரியல, அவளுக்கு தெரியும்ல எப்படியும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவாவது நம்ம தப்பு பண்ணலன்னு வெளியே வரணும்னு 10 வருஷம் வரைக்கும் அவளுக்கு அந்த குழந்தைய பற்றி யோசிக்கிற வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காது, அதுக்கப்புறம் குழந்தை அங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவள் குழந்தைக்காக வெளியே வரணும்னு நினைக்கிறா. ஆனால் பாவம், அவளுக்கு நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், நம்பி வந்தவளை நடுத்தெருவில் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அவளை நான் ஜெயிலில் தள்ளியிருக்கேன், அதுவும் எந்த தப்புமே பண்ணாதவளை, உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப கொடூரமானவன் தான் இல்லை பிரபாகரன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுவே போதும், நீங்கள் கருணாவை முழுசாக நம்பாதீங்கன்னு நான் சொன்னால் அவனை பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அவன் நல்லவன் கிடையாது, அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சுடரை பற்றியோ இல்லை அபியோட ஃபேமிலி பற்றியோ கருணாவுக்கு தெரிஞ்சாதான் கருணாவோட சுயரூபம் என்னன்னே உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அது எல்லாமே பார்வதி அக்கா மேலே இருக்கிற பாசத்துலையும் பார்வதி அக்காவை கொன்னது அபிதான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலையும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல யார் குற்றவாளின்னு நான் தான் கண்டிப்பா கண்டுபிடிக்க போறேங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, உங்களுக்கு அது சம்பந்தமா எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு பிரபாகரனும் சொல்றாரு. அதே மாதிரி தான் வெற்றியும் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு கான்சியஸ்ல இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அபி வந்து பிரபாகரனுக்கு கால் பண்றாங்க, அபிதான் கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அட்டன் பண்ணி பேசுறாரு. நமக்கு எவிடன்ஸ் ஏதாவது வேணும்னு சொன்னீங்கல்ல, பார்வதி அக்காவை கொலை செய்யப்பட்ட அந்த ரூமை பூட்டி தான் வச்சுருக்காங்க, அவங்கள அந்த ரூம்குள்ளே யாரும் பெருசாக போகிறதில்ல போல இருக்குது, மேபி நான் அங்கே போனால் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது உண்மை தெரிய வரும், தடையும் கிடைக்கும், திரும்பவும் அந்த ரூம்குள்ளே நான் போகிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அவங்களாலன்னு, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட லாயராக இருந்தேன், அதனால என்னை அலோவ் பண்ணாங்க, இப்போ கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. வேணும்னா நம்ம வெற்றி கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு. அவன் கண்டிப்பாக உதவி பண்ண மாட்டான், அப்படி பண்ணால் என்னையே அங்கே மாட்டி விட்டுடுமா அப்படின்றாங்க. நான் பேசி பெர்மிஷன் வாங்கி தரேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, நான் நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்ணுறேன், இல்லாட்டினா விடுங்க, நானே வெற்றி கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பிரபாகரன் வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி மேடம் கொலை செய்யப்பட்ட அந்த ரூம் இருக்குல்ல, அதில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும், அங்கே போய் தேடுனா கண்டிப்பாக நமக்கு தேவையானது ஏதாவது அங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க அபி. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆளுங்க உள்ளே போவாங்க, அதுலேருந்து எந்த திங்ஸும் வெளியே வராது, அந்த எந்த திங்ஸும் உள்ளவும் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வெற்றி. நீங்கள் அந்த ரூம்குள்ளே போய் ஏதாவது தேடி பார்க்கலாம்ல,
கண்டிப்பாக அபி சொல்கிற மாதிரி ஏதாவது தடயம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா அபி அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது உங்களால் வழி பண்ண முடியுமா? வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வெற்றி வீட்டுக்கு போனால் சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது கேமராவை எல்லா ஃபோக்கஸ்லேயும் எல்லா சைட்லேயும் வைக்கிறாங்க. ஏன்னா வெற்றி மேலேயே சந்தேகம் வந்துடுச்சு நம்ம கருணாவுக்கு. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம தான் அதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பிரபாகரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக செக்யூரிட்டி லெவல் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது, மேபி கருணாவுக்கு எம்எல்ஏ கூட சந்தேகம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நீங்கள் தான் அந்த எவிடன்ஸை தேடணும் அப்படின்ற மாதிரி வெற்றிக்கிட்ட சொல்லிடுறாரு பிரபாகரன். இந்த பக்கம் நம்ம திவாகர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுடரை பற்றின டீட்டெயிலை ஒரு பேப்பரில் அவங்க ஃபோட்டோவோட எடுத்துகிட்டு வந்து கருணா கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கிடைச்சிது இது அப்படின்னு ஷாக்காகி கேட்குறாங்க. நான் ஜெயிலையே போய் விசாரித்தேன். நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள விட இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஜெயிலில் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது குற்றவாளிகளோட சர்வைவ் பண்ணுறவங்க அவங்களும் குற்றவாளிகளாக தானே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நான் தான் சொன்னேனே, கெட்ட விஷயங்களில் நம்ம தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் கெட்டதே பண்ணாமல் நம்ம மேலே பழி வந்துருச்சுன்னா அதில் தப்பிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமை தான் அபிக்கு. இந்த கேஸில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அவள் நிரந்தரமாக வெளியே வராத மாதிரியோ இல்லை தூக்கு தண்டனையோ அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்படி இல்லைனா அந்த குழந்தைய எப்படியாவது நீங்கள் ஆள் வச்சு கடத்திடுங்க. அந்த குழந்தைய வச்சு அவளை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பலாம், பிளாக்மெயில் பண்ணி அப்படின்றாரு நம்ம திவாகர். ஆனால் நீங்கள் ஒரு தனி படம் இல்லை, உங்களை நம்பி என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்கள்லையும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன், அது வேறு. பட் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். நீங்கள் நல்ல பெரிய ஃபீஸ் அமௌண்ட் கொடுக்கணும், நான் எதிர்பார்க்குறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. உங்ககிட்ட இல்லாத காசா அப்படின்னு. காசை போய் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? எங்கிட்ட கோடி கோடியாக கொட்டி கிடக்கு அப்படிங்கிறதுக்காக என்னோட ஃபீஸ்லாம் நான் வாங்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் ஏன் அதை பெண்டிங் பண்ண போகிறேன்? கண்டிப்பாக பெரிய லெவல் அமௌண்ட்டு இல்லை பெரிய லெவலான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி கருணா அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ சுடர் தான் அபியோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சுடர் ஜெயிலில் தான் 10 வருஷமாக இருந்திருக்காங்க. இப்போ மகேஷோட ஃப்ரெண்டுன்ற முதற்கொண்டு கருணா கண்டுபிடிச்சிட்டாரு. பட் இந்த விஷயத்த வெற்றிக்கு தெரிஞ்சிருந்தா கையிலே பிடிச்சிருக்க முடியாது. இப்போ தெரிஞ்சாலும் பொண்டாட்டி பாசம் இல்லாட்டினாலும் குழந்தை பாசம் அவனை கட்டி போட்டுடும். அவன் எனக்கு எதிராக திரும்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்காகவாவது அபி வெளியே இருக்கணும்னு அவனே நினைக்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் உண்மை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவனே தோண்டி துருவ ஆரம்பிச்சிடுவான். அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், பார்வதி அக்காவோட கொலை வழக்கில் ஏதோ தப்பு இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு என்கிட்டயே சொல்லிட்டு போகிறான். அதனால் இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். அதுதான் அபியோட குடும்பமா இல்லை எதுக்காக அந்த குழந்தை அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போது அபி இங்கே சென்னையில் தான் இருக்கா. அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறதா இல்லை வேற ஏதாவது பண்ணுறதா, மாணிக்கத்தை விலைக்கு வாங்குறதாங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக இதில் நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணியே ஆகணும். அவள் கேஸை ரீஓப்பன் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கருணா. கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு திவாகர் ஐடியா கொடுத்துட்ருக்காரு. அடுத்த சீனில் நம்ம வெற்றி பார்வதியோட ரூம்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கீ தான் அவருக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமே, ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போய் உள்ளே லாக் பண்ணிக்கிறாரு. ஆனால் கீ அந்த வெளியவே விட்டுடுறாரு. வெளியே இருக்கிறவங்களை யார் பார்த்தாலும் அந்த டோர் ஓப்பன் பண்ணி யாரோ உள்ளே போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியும். வெற்றி உள்ளே வந்து லாக் பண்ணிக்கிட்டாரு தான். பட் கருணா இதை பார்த்தா சந்தேகப்படுவார் அப்படிங்கிறத யோசிக்காமல் விட்டுட்டாரு. கீயை எடுத்துட்டு அவர் உள்ளே வந்து லாக் பண்ணியிருந்தா கூட பூட்டின மாதிரி இருக்குன்னு நினச்சி போயிருந்திருப்பாங்க. இப்போது வெற்றி அந்த ரூமில் ஃபுல்லாக அலசி தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் அவரோட கண்ணுக்கு நம்ம பார்வதியோட டைரி கிடைக்குது. அதாவது அந்த டைரியில பார்வதி எழுதியிருந்தாங்க, சாகும் தருவாயில கர்ணாவை நம்பிடக்கூடாது யாருமே, அதே நேரம் கர்ணா தான் என்னோட சாவுக்கு காரணம், அவன் நல்லவன் கிடையாது, ஸ்வேதாவுக்கு எழுதின மாதிரி எழுதியிருக்காங்க, என் குழந்தைய நீ தான் ஸ்வேதா கிட்ட ஒப்படைச்சிடுங்க, கர்ணா கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு 4-5 வரி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அதுவே எல்லா விஷயங்களும் புரிகிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு எவிடன்ஸை வச்சு கண்டிப்பாக அபி எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரம் கர்ணா தான் கொலைக்காரன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட முடியும். அதை படிக்கும்போது வெற்றி அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு துரோகியை, ஒரு கொலைகாரனை தான் இத்தனை நாளாக ஃப்ரெண்டுன்னு அவன் எத்தனையோ இடத்துல எதிரிகள்னால இறந்துருப்பான். ஆனால் அப்போ கூட அவனை காப்பாற்றி கேடயம் மாதிரி அவனுக்காக இருந்திருக்கோம். அவனுக்கு நம்ம எப்போவுமே உண்மையாக இருந்திருக்கோம். இது எதுவுமே மனசில் வச்சுக்காம இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு அவனால் எப்படி பண்ண முடிஞ்சது, அவனே கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை அபி மேலே போட்டதும் இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி மோசமான நிலைமையில் இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லை அபியை தவிர அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், எப்படி அவனால் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சதுன்னு கதறி அழுதுட்டுருக்காரு. அந்த நேரத்தில் தான் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரும் இல்லை, கர்ணா தான். கர்ணாவுக்கு டவுட் வந்துடுச்சு, இந்த ரூம்
ரூம்குள்ளே யாரோ போயிருக்காங்க, மேபி வெற்றியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கர்ணா ஏற்கனவே நம்ம சுடருக்கும் அபிக்கும் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காரு, எப்படியாவது அவங்கள தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு. இப்போது ரூமில் போய் வெற்றி தான் கதவு சாத்திருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ அவருக்கு பயம், அது அவரோட கோவமே வெற்றியையும் போட்டு தள்ளணும். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது போல, அவன் குழந்தைய பற்றி, குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் தான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு இந்த ரூமுக்கு வந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ டோரை தட்டுறாரு, வெற்றி பயப்படுறாரு. அந்த டைரியை அவரோட ஷர்ட்குள்ளே வச்சு நல்லா வெளியே தெரியாத மாதிரி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. வெற்றி, நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கர்ணா, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. கர்ணா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு நம்ம வெற்றி. ஏன்னா அவர் முன்னாடி நடிச்சு தான் ஆகணும், இல்லாட்டினா இவ்வளோ மோசமானவன் நம்மளையும் விட்டு வைக்க மாட்டான், சீக்கிரமாகவே இந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போய் லாயர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறதுனால. அப்போ கர்ணா இருந்துட்டு, என்னாச்சு வெற்றி, எதுக்கு அழுவுற, எதுக்கு திடீர்னு இந்த ரூம்குள்ளே வந்த அப்படின்னு. கர்ணா, உனக்கு தெரியுமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அந்த அபி என்கிட்ட அந்த குழந்தை விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்தை இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, சுடர் தான் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கர்ணா சொல்கிறாரு. என்ன கர்ணா சொல்கிற அப்படின்னு. ஆமாடா தெரியும், தெரிஞ்சா அபியை காப்பாற்றணும்னு நினைப்பேன், அப்புறம் பார்வதியோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும், அதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லலை. அப்புறம் நீ அவ பக்கம் சாஞ்சிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் குழந்தைய பற்றி உனக்கு தெரிஞ்சப்போ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்றாங்க. எனக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தாண்டா தெரியும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. குழந்தைய பற்றி தெரிஞ்சிருந்தோம், ஏன் இவன் எதுவுமே பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் வெற்றி உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணா கேட்குறாரு, ஏன் வெற்றி, அப்போது இந்த ரூம்குள்ளே நீ வந்ததுக்கான காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அபி கொலை பண்ணலை, அவள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. சுடரும் அப்படி தான் சொல்கிறா, என் அம்மா எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் தான் பழி போட்டு உள்ளே அனுப்பிட்டீங்கன்னு. அப்போது அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தேன், இங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அபி கொன்னுட்டு குழந்தையும் அப்படி நம்ப வச்சிருக்காளா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வேற ஏதாவது தப்பு நடந்து நம்ம அபி மேலே பழி போட்டோமானும் தெரியல. என்ன நடந்துச்சுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கர்ணா. உன் உதவியோட மட்டும்தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். நல்ல ஃபேமஸான லாயரோ இல்லை சிபிஐ கிட்ட இந்த கேஸையோ கொடுத்து உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கர்ணா ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சும் சும்மாங்காட்டிக்கு சொல்கிறாங்க. என்ன வெற்றி, நீ குழந்தை மாதிரி பேசுகிறேன், நம்ம போய் சிபிஐ கிட்ட இந்த கேஸை கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ 10 வருஷம் தண்டனை முடிஞ்சுது, இன்னொரு 10 வருஷம் தண்டனை முடிச்சுட்டு வந்து அவள் வெளியே இருக்கட்டும், உன் குழந்தைய வேணும்னா நீ வாங்கிக்கோ, இது வேணா நல்லாயிருக்கும், அவகிட்ட சண்டை போட்டு உன் குழந்தைக்காக போராடுடா அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறியா கர்ணா, நான் அவகிட்ட நேரடியாக பேசலான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சரி பேசு, நான் வேணா கூட வரவா அப்படின்றாங்க. வேண்டாம் வேண்டாம், அவள் உன் பேரை கேட்டாலே எரிஞ்சு விழுகிறா, நானே போய் பேசுகிறேன், எப்படியாவது அவகிட்ட பேசி குழந்தைய என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும்போது அவரோட பின்னாடி ஏதோ தெரியுது அவருக்கு. நிலு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஷர்ட்டை தூக்கி பார்க்குறாரு, அங்கே டைரி இருக்குது. என்னடா இது, டைரி எங்கே சொருவி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக அந்த டைரியை கையில் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு கிளம்பி ஓடிடுறாரு வெற்றி. இதுக்கப்புறம் கர்ணா என்ன பண்ண போகிறாரு, இந்த டைரியை வச்சு வெற்றி எப்படி இந்த விஷயத்தை எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வர போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.